பார்ட் 2 பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நெய் மைசூர் பாகு செஞ்சு காமிக்க போகிறேன். இது ட்ரெடிஷ்னல் மைசூர் பாகு மாதிரி இல்லாமல் இதை செய்கிறது ரொம்ப சுலபம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபி வீடியோஸை உடனுக்குடனே பார்க்கலாம். இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 300 கிராம் சர்க்கரைக்கு 100 ml தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது 100 கிராம் கடலை மாவு எடுத்தீங்கன்னா 300 கிராம் சர்க்கரையும் 300 ml நெய்யும் சரியான அளவு. இப்போ பாகு ரெடி ஆகிட்டு இருக்க கேப்பில் நம்ம மாவு கரைச்சிக்கலாம். 100 கிராம் கடலை மாவு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இதில் நான் 100 ml எண்ணெய் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதாவது 300 ml நெய் சேர்க்கறதுக்கு பதிலாக 200 ml நெய்யும் 100 ml எண்ணெயும் நான் சேர்த்து இன்னைக்கு மைசூர் பாகு பண்ண போகிறேன். நீங்கள் ஃபுல்லாகவே நெய் சேர்த்து கூட பண்ணலாம். அது கொஞ்சம் திகட்டுன்றதுனால நான் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. சர்க்கரை பாகும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் கரைச்சி வச்ச கடலை மாவை இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. நீங்கள் கிண்ட அது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகும். அது கெட்டியாக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நாம் நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். 10 நிமிஷம் கைவிடாமல் கிளறினதுக்கு அப்புறமா இவ்வளோ தூரம் அது கட்டியாகி வந்திருக்கு. இப்போ இதோட நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். 100 ml நெய் இதோட சேர்த்துக்கோங்க. இதை திரும்பவும் நம்ம கைவிடாமல் கிளற ஊற்றின நெய் எல்லாத்தையும் மாவு உள்ளே இழுத்துக்கும். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற 100 ml நெய்யை நாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு ட்ரெடிஷ்னல் மைசூர் பாகு மாதிரி நெய்யை சூடாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை. உருகின நெய் ஊற்றினா மட்டும் போதும். சூடாக நெய் ஊற்றுனீங்கன்னா மாவு நுரைச்சி வரும். அப்புறம் மைசூர் பாகு கிறிஸ்பியாக இருக்கும். நமக்கு சாஃப்டான மைசூர் பாகு தான் வேணும். அதனால் உருகின நெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற 100 ml நெய்யில் பாதி மட்டும் இதோட சேர்த்துக்கோங்க. மீதியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பவும் ஊற்றின நெய் எல்லாம் மாவோட நல்லா கலக்கிற வர கைவிடாமல் கிளறிக்கோங்க. இப்போ நல்லா கட்டியாகி வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற நெய்யை இதோட சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு திரும்பவும் அந்த பாத்திரத்தோட சூட்லே வச்சு அதை கிண்டிக்கோங்க. நாம் கடைசியாக ஊற்றின நெய்யையும் மாவு உள்ளே இழுத்துட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் தனியாக திரண்டு வரும். அதுதான் சரியான பக்குவம். இப்போ பாருங்கள், பாத்திரத்தை விட்டு நல்லா தனியாக திரண்டு வந்துருச்சு. இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அதில் நான் இந்த மாவை போட்டு ஆற விட்டுட்டேன். ஒருவேளை உங்ககிட்ட இது இல்லைன்னா ஒரு பிளேட்டில் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு அதில் மாவை போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு மேலே நல்லா சமன்படுத்திக்கோங்க. சமன்படுத்திட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு அதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டுட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. மேலேயும் காஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு பட்டர் பேப்பர் மேலேயும் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ரொம்ப சாஃப்டான சுவையான நெய் மைசூர் பாகு தயாராகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.